ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தமிழ் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபேமிலி அட்வென்ச்சரில் ஒரு ஆக்ஷன் ஃபேமிலி ட்ராமா மூவி தான். படத்தோட பேர் வந்து கருடன். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா துரை செந்தில்குமார். ஸ்டோரி வந்து வெற்றிமாறன் அவர் வந்து பண்ணியிருக்கார் இந்த படத்தில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளேவும் அவர் தான் ஆர்எஸ் துரைக்குமார் தான் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து வெற்றிமாறனும் குமாரும் குமார் வந்து பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி வந்து ஆத்தர் வில்சன். எடிட் பண்ணது வந்து பிரதீப் ஈராகும். மியூசிக் பண்ணது வந்து நம்மளோட யுவன் சங்கர் ராஜா தான். ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து கிராஸ்ரூட் ஃபிலிம் கம்பெனி, லாக் ஸ்டூடியோஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். சொக்கன்ற கேரக்டரில் சூரி, அப்புறம் முன்னி முகுந்தன், சிவாடா, பிரிகடா, அப்புறம் எம் சசிகுமார், ரேவதி சர்மா, சமுத்திரகனியில் நடிச்சிருக்காப்புல. அப்புறம் ஆர்வி உதயகுமார், அந்த காலத்து ஒரு பழைய ஃபேமஸான டைரக்டர். சின்ன கவுண்டர் இந்த மாதிரிலாம் படம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் தெரில, சரியா தெரியல. அவர் தான் ஆர்வி உதயகுமார், ராஜேந்திரன், அப்புறம் மைம் கோபி, வடிவுக்கரசி, ஜார்ஜ் மரேன், நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளாட் என்னென்னா, இந்த ஒரு 3 சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்றா இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள அந்த நட்பு, துரோகம், அப்புறம் விரோதம், அதுக்கப்புறம் வந்து எதிர்பார்க்க முடியாத திருப்பங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க வாழ்க்கைக்குள்ளே நடக்குது. ஸோ அதை எப்படி டேக்கிள், அதை அப்படி அவங்க வாழ்க்கைக்குள்ளே எப்படி ஒன்றுக்கு ஒன்றா இருந்தவங்க எப்படி எதிரும் புதிராக வந்து மாறினாங்க. ஒரு கண்மூடித்தனமாக ஒரு ஆள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால அது எந்த இடத்துக்கு போய் கொண்டு நம்மளை நிறுத்தும் வாழ்க்கையில் அப்படின்றது வந்து இந்த படம் வந்து நமக்கு காமிச்சிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, அந்த 3 சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சசிகுமார், சூர்யா, அப்புறம் வந்து உன்னி முகுந்தன் யாருன்னா, ஒரு நல்லா வாழ்ந்து கெட்ட ஒரு ஜமீன் வம்சாவளியை சார்ந்தவங்க. ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்தவங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ரொம்ப பணக்காசு இல்லாமல் ஒரு செங்கசூளை வச்சு நடத்துகிற ஒரு ஆள். சசிகுமார் வந்து ரொம்ப பணக்கார ஒரு ஆள். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 40-50 லாரியை வச்சுட்டு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஸோ செங்கசூளையில் உன்னி முகுந்தங்கிட்ட இருந்து, அதாவது கருணாகரன் அவரோட பேர் இந்த படத்தில், அந்த அவர்கிட்ட வர செங்கசூளையை வந்து கருணாகரங்கிட்ட வர்ற செங்கசூளையை வந்து இவர் ஃப்ரீயாக வந்து போய் லாரியில் போய் ஏற்றி கொடுத்துட்டு காசு ஆக்கிட்டு வருவார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. சசிகுமார் வந்து அவரோட லாரியை போய் எடுத்துகிட்டு போய் ஓசியில் போய், அதாவது போயிட்டு கொடுத்துட்டு காசாக்கிட்டு வருவார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் யாருன்னா, வந்து ஒரு அனாதை பையன். அவர் வந்து உன்னி முகந்தங்கிட்ட வந்து சின்ன வயசில் வந்து ஒரு நட்பு ரீதியாக பழக்காய், அப்புறம் அவங்க வீட்டிலே வந்து தஞ்சம் அடைவார். ஆனால் எப்பவுமே வந்து உன்னி முகந்தனும் வந்து, அதாவது கருணாகரனும் சொக்கனும் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸுன்றதை விட கருணாகரனுக்கு ஒரு அடிமையாக நாய் மாதிரி தான் அவர் இருப்பார். யார்? நம்மளோட சொக்கன். ஸோ நம்மளோட சூர்யா அந்த மாதிரி இருப்பார். ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை, ஒரு திருப்பம் வரும்னா, ஆர்வி உதயகுமார் சொன்ன பார்த்தீங்களா, அந்த டைரக்டர், அவர் வந்து ஒரு மந்திரி கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காரு. தங்கா பாண்டியன் அப்படின்ற கேரக்டரில் மந்திரியாக வந்து நடிச்சிருப்பார். அவர் வந்து ஒரு பத்திரப்பதிவு செய்கிற ஒரு துறையில் மந்திரி, அந்த துறையோட மந்திரியாக இருப்பார். அவர் வந்து சென்னையில் எந்த ஒரு இடத்துல வந்து, ஏதோ சென்னை நினைக்கிறேன், அந்த இடத்துல வந்து ஒரு வேஸ்ட்டான பல ஏக்கர் கணக்கான ஒரு லேண்டு பார்ப்பார். லேண்டு பார்த்துட்டு இது யார் பேரில் இருக்குது அப்படின்னு, கரைய பத்திரம் யார் பேரில் இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கும்போது, தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மந்திரி சொன்னதுனால அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்டாஃபில் வந்து இந்த கரையம் பத்திரம் கொடுத்தோன்னு, சார் இதோட டூப்ளிகேட்டிங் தான் இருக்குது, ஆனால் இதில் ஒரிஜினல் வந்து பட்டயம் வந்து ஒரு ஜமீன்தார் ஃபேமிலி கையில் இருக்குது. அவங்க ஜமீன்தாரோட சொந்த ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலோட ஒரு பெட்டம், ஒரு சின்ன ஒரு பொட்டி இருக்குது. அந்த பொட்டிக்குள்ளே தான் இந்த பட்டயம் வந்து செம்பு பட்டயமாக வச்சுருக்காங்க, ஒரிஜினல் பட்டயம். ஸோ அதனால் அந்த ஜமீன்தார் ஃபேமிலிக்கிட்ட நம்ம இதை வந்து வாங்கிட்டோன்னா, இந்த பட்டயத்தை வாங்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக வந்து இதை உங்கள் பேருக்கு மாற்றிடலாம். நீங்கள் காம்ப்ளெக்ஸோ ஸ்கூலோ காலேஜோ எங்கே வேணால் கட்டலாம் அப்படின்னு. ஸோ இங்கே தான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க வந்து உன்னி முகுந்தன்கிட்ட போகிறாங்க. உன்னி முகுந்தன் வந்து ஒத்துக்கலை. ஸோ அப்புறம் உன்னி முகுந்தனும் ஒத்துக்கலை, சசிகுமாரும் ஒத்துக்கலை. ஸோ உன்னி முகுந்தன் சொல்கிறாப்புல, கோவிலோட சாவி வந்து சசிகுமார் கையில் தான் இருக்குது, நான் என் நண்பன் கையில் தான் கொடுத்து வச்சுருக்கேன், அது வந்து தர முடியாது. நண்பன் என்ன சொல்கிறனோ அப்படி தான் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பத்தில் போக அந்த பணத்தாசைனால் அவங்க நட்புக்குள்ளே சூரியும்
உன்னி முகுந்தனும் சசிகுமாரும், அதாவது சொக்கனும் கருணாகரனும் ஆதியோட 3 பேரோட, அதாவது சசிகுமார் வந்து ஆதி கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த 3 பேருக்குள்ளே எப்படி வந்து விரிசல் விடுது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ உங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டுருக்கும். அதில் வந்து அதுவும் சூரியோட சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். கிட்டத்தட்ட அவர் ஒருத்தரோட கையை விட்டு வருவாருங்க. அந்த சீன்லாம் வந்து அந்த சாமி ஆடுற சீன்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ட்விஸ்ட்டு. ஸோ யார் எப்படி இருப்பாங்கன்னு நினச்சோமோ அவெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். யார் எப்படி இருக்க மாட்டானோன்னு நினச்சோம்னா அவன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்துலேருந்து அப்படி வந்து தெளிவாக வந்து காமிச்சிருக்காங்க. உண்மையாகவே விடுதலை படத்தில் வந்து சூர்யா அங்கேயே வந்து அவர் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டார். இந்த படத்தில் இன்னும் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டார். ஸோ ஓடிடியில் வந்ததுனால எல்லோரும் ஒன்ஸ் தான் பார்ப்பீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஆர் டாய்ஸ் கூட பார்க்க முடியும். ஏன்னா நிறைய படம் இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது ஓடிடியில். ஸோ அதை நம்ம போயிடும். பட் இது வந்து பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து பார்க்கலாம். தப்பு இல்லை, ஒன்று நல்லா இருக்குது. அது சூரியோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ போர் அடிக்காமல் ஸ்டோரியும் ரைட்டிங் வந்து நல்லா இருந்திருக்கு. ஸ்டோரியும் ஸ்க்ரீன் ப்ளே, அடுத்தடுத்த சீன் என்ன வரும், அப்புறம் முக்கியமாக எடிட்டருக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப். அவர் கரெக்டாக வந்து எடிட் பண்ணியிருக்காப்புல. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ட் ஒர்க், அந்த காஸ்டியூம் டிசைனிங். ஸோ இந்த உன்னி முகுந்தனை வந்து நம்ம ஊருக்கார மாதிரி காட்டுறது வந்து கொஞ்சம் சவாலான ஒரு விஷயந்தான். ஏன்னா அவர் வந்து பார்க்க ரொம்ப நல்லா வெள்ளையாக, ஈஸ மலையாளி. ஸோ அவரை வந்து இப்படி காட்டினது வந்து ரொம்ப சவாலான விஷயந்தான். அதே மாதிரி வந்து சிவாடாவும் மலையாளி ஆள் தான். ஸோ அவங்க வந்து தமிழ் ஆளுங்களை மாதிரி காட்டுறது வந்து அது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. பட் அதை வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிட்டாங்க. காஸ்டியூம் டிசைனரும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூரியக்கு வந்து நல்ல வந்து இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் மேக்கப் வந்து பயங்கரமாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து முக்கியமாக வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, எடிட்டிங் தான். அப்புறம் பிஜிஎம் கூட ஓரளவு பரவாயில்ல. பட் எந்த ஒரு பாட்டுமே மனசுக்குள்ளே நிற்கலை. யுவன் சங்கர் ராஜாவோட படம்னாலே இந்த ஆல்பம் ஃபுல்லாகவே ஹிட் ஆகும் ஒரு காலத்தில். இப்போ வந்து அது என்ன ஆச்சுன்னே தெரில அவருக்கு. அது மனசில் நிற்க மாட்டேங்குது. அது அப்படியே படமாக வந்து ஆற்றுல அடித்த பேப்பர் போட்டு மாதிரி அப்படியே அது பாட்டுன்னு போய்கிட்டு இருக்குது. ஸோ மனசில் நிற்க மாட்டேங்குது. பட் ஆனால் ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, ரைட்டிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, எடிட்டிங் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் வந்து சூரியோட ஆக்டிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். 5க்கு வந்து 3.8 கொடுக்குறோம். தேங்க்யூ.